எலுமிச்சை பலி கொடுப்பதின் சூட்சுமம். எலுமிச்சை பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. திருஷ்டி தோஷ நிவர்த்தி. எலுமிச்சை பழத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது. சிவபெருமானின் கனி என்றும் எலுமிச்சை பழம் அழைக்கப்படுகிறது. சூல ஆயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுவதற்கு காரணம் எலுமிச்சை தேவக்கனி என்று அழைக்கப்படுவதால்தான். ராகுகால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது எலுமிச்சை பழம். இதை வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால், ஆயுதங்கள் எதுவானாலும் ரத்தம் கேட்கும் எனில் சூலமும் ஒரு ஆயுதம்தான். அம்மன் கோவில்களில் அந்த ஆயுதத்தால் எந்த ஒரு பலியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எலுமிச்சை பழத்தை பலியாக சூலத்தில் சொருகி வைக்கும் வழக்கம் சோழர் காலம் முதற்கொண்டு வழி வழியாக இருந்து வருகிறது. அது இன்றும் கோவில்களில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது எலுமிச்சை பழத்தில் வெளித்தோற்றம் தோல் என்றும், அதற்குள் இருக்கும் பழம் நிறைந்த பாகம் மாமிசம் என்றும், அதிலுள்ள சாறு இரத்தமாகவும் பாவிக்கப்படுகிறது. எல்லா அம்மன் கோவில்களிலும் கோழி போன்ற அசைவ பலியை தர இயலாது. அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் பலி செலுத்த உகந்த பழமாக கருதப்படுகிறது. இதனால் கோவிலின் சாகித்யம் காக்கப்படுகிறது. இதோடு அம்மனின் கோபம் தணிகிறது. எலுமிச்சையின் வாசனையால் அம்மன் சாந்த ஸ்வரூபிணியாக காட்சியளிக்கிறாள் என்று சக்தி புராணம் கூறுகிறது. அன்னையின் அருள் பெற ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சை பழத்தை சூலத்தில் குத்தினால் அம்மன் திருவருள் நிச்சயம் கிடைக்கும். இதனை தொடர்ந்து செய்யும் பொழுது ராகு தோஷம் விலகும். இதில் ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும், ஹ்ரீம் என்ற சொல் லக்ஷ்மியையும், க்ளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும். சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என்று பொருள். இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சையை சூலத்தில் குத்த முப்பெரும் தேவியரின் அருள் கிடைக்கும் என்பது